அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 15வது பதிவு 15வது பாடல். இப்ப இந்த பாடல்ல நவகிரகங்கள்ல இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்தெந்த தெய்வாம்சம் வருது அப்படிங்கிறத பத்தி சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம். ஆன வெள்ளி குருவயன் ஆகுமே, வான இந்தும் புதனும் நல் மாயனம், பானும் சேயும் சிவனென பண்ணுவர், மான அந்நிய தேவதை மந்தனே அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாட்டை. இப்ப இந்த முதல் அடியில ஆன வெள்ளி குரு அயன் ஆகுமே அப்படிங்கிறார். அதாவது வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் குரு பகவானும் அயன் சொல்லக்கூடிய பிரம்மாவினுடைய அம்சம் பெற்றவர்கள் சுக்கிரனும் குருவும் என்கிறார். அதே மாதிரி அடுத்த அடியில சொல்லும் போது வான இந்தும் புதனும் நல் மாயனம், நல் மாயன் இந்த புவி மண்டலத்தில் பிறப்படுத்திருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் காத்து ரட்சிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் மாயன், திருமால், பெருமாள், வெங்கடாஜலபதி, விஷ்ணு அம்சம். அப்ப புதனும் சந்திரனும் விஷ்ணுவினுடைய அம்சம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது அடியில சொல்லும் போது பானும் சேயும் சிவனென பண்ணுவர். பண் அப்படின்னாலே இசைன்னு அர்த்தம், பாடுவாங்க அப்படின்னு. பாடு என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானையும் சேய் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானையும் சிவபெருமானின் அம்சம் பெற்ற கிரகங்களாக இசைத்து பாடுவார்கள் அப்படின்னு ஜாதக அலங்காரம் கூறுவது. மேச செவ்வாய முருகனாகவும் விருச்சக செவ்வாய ஐயப்பனாகவும் சைவ மதத்தினர் கொண்டாடுவது வழக்கமாக இருக்கு. அதனாலதான் செவ்வாயையும் சூரிய பகவானையும் சிவாம்சம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு இங்க ஜாதக அலங்காரம் வர்ணிக்குது. அடுத்து இறுதியா சொல்லும் போது மான அந்நிய தேவதை மந்தனே, மந்தன் அப்படின்னு சொன்னா சனி பகவானை குறிக்கும். சனைசரனத்தான் சனீஸ்வரன் அப்படிம்பாங்க. சந்திரன் 2.25 நாள்ல ஒரு ராசி விட்ட தாண்டுது. சூரியன் சுக்கிரன் புதன் ஒரு மாசத்துக்கு ஒரு ராசி விட்ட தாண்டுது. செவ்வாய் பகவான் ஒரு ராசி விட்ட கிடக்க 1.5 மாசம் ஆகுது. அதே மாதிரி ராகுவும் கேதுவும் 1.5 வருஷம் ஒரு ராசி விட்ட கடந்து போகுது. குரு பகவான் ஒரு ராசி விட்ட கிடக்க 1 வருஷம் ஆகுது. ஆனா இந்த சனி பகவான் மட்டும் ஒரு மாதத்துக்கு 1 டிகிரி வீதம் 30 டிகிரியை தாண்ட 30 மாதங்கள் ஆகும், 2.5 வருஷம். அதனாலதான் சனீஸ்வரனை மந்தன் அப்படிங்கிற வார்த்தையில ஜோதிட ஆசான்கள் குறிப்பிடுறாங்க. இந்த மந்தன் சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வரன் எந்த தெய்வ அம்சம் அப்படின்னு சொன்னா மான அந்நிய தேவதை, மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். இது தவிர்த்த மற்ற தேவதைகள் எல்லாம் இந்த மும்மூர்த்திகளினுடைய அம்சம் பெற்ற தேவதைகளாகத்தான் கருதப்படுறாங்க. அதுல இந்த சனீஸ்வரன் ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரி தேவதையை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னா கிராமங்கள்ல காவல் தெய்வம், தனிப்பட்ட மனிதனுக்கு வீட்டு தெய்வம், இந்த மாதிரியும் சுடலை மாடம், கருப்பசுவாமி, முனி, இந்த மாதிரி தேவதைகளினுடைய அம்சம் பெற்றதா சனீஸ்வரனை ஜோதிட சாஸ்திரம் வர்ணிக்கு. ஆக இங்க சப்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்களும் 7 விதமான தெய்வாம்சம் பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிறத இங்க ஜாதக அலங்காரம் நமக்கு வர்ணித்திருக்கிறது என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.